ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. த- நல்ல படிப்புல கவனம் செலுத்தி நீங்க சொன்னீங்கல்ல கலெக்டராக போறேன், ஆமாம் போலீஸ் ஆஃபீஸராக போறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படிச்சு உங்க கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விமன் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய வைரலில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சிறுவர்கள் ஜீவா அண்ட் தேவா இவங்க 2 பேரையும் முதல்வர் அவர்கள் வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி. முதல்ல இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக நான் வந்து முழுக்க முழுக்க உடன்படுறேன். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த காணொலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை டீகோட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு காணொலி வந்து நான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால ஜீவா அண்ட் தேவா இவங்க 2 பேரும் போட்ட ஒரு காணொலி, அதாவது 2 பேருக்கு தான் போட்டி கைஸ், ஒன்று அனிருத் சாருக்கும் எங்க அண்ணன் தேவாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்து போட்டிருந்தாங்க. பயங்கரமான ஒரு வைரலா ஒரு ரீச் ஆச்சு. மழலை பேச்சு அப்படிங்கிறது அத்தனை பேருமே ஈர்த்துச்சு. அதற்கு பதிலாக நம்ம இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கொடுத்திருந்தாரு. ஸோ பல பேரால பேசப்பட்டது இந்த ஒரு குறுங்காணொலி பயங்கரமான மக்களை நிறைய போய் சென்றடைஞ்ச உடனேவும் பலர் வந்து அவங்களுடைய குடும்பத்தை அப்ரோச் பண்ணி நேர்காணல் எடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஜீவான் தேவா அவங்களுடைய அம்மா வந்து பேசியிருந்தாங்க. இது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறுவர்கள் வந்து அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி ப்ரொடக்டிவாக இருக்காங்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. அது மீறி போக அவங்க வந்து ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க முதல் மதிப்பெண் 2வது மதிப்பெண் பெறுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாணவர்கள் அழைத்து கோட்டையில வச்சு ஒரு ரீல்ஸ் வந்து முதலமைச்சர் அவர்கள் போடணும் அப்படிங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சுங்கிறதான் முழுக்க முழுக்க ஒரு கேள்வியா இருக்கு. அவர்களுடைய திறமை பொதுவாகவே ஒரு அரசாங்கம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கத்தின் கீழ் வாழக்கூடிய குடும்பங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தானே முறைப்படி நடக்க வேண்டிய விஷயம். அரசாங்கம் நல்ல செஞ்சு நல்ல ஆட்சி அமைக்குது, குடும்பம் நல்லா இருக்கு. ஆனா இங்க நல்லா இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு தனக்குத்தானே விளம்பரம் தேடக்கூடிய ஒரு அரசு பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்னப்பா ஆரம்பத்துல வாழ்த்தி பேசினேன், இப்ப என்னமோ கொஞ்சம் தூத்தி பேசுற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா உண்மையிலே அப்படிதான். இந்த குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி அரசாங்க பள்ளியில வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வருமானத்துக்கு என்னப்பா பண்றீங்க, உங்க குடும்பம் எதுக்கு எப்படிப்பா இருக்கு, என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க, அதை பத்தி கேட்கறது இல்லை. உங்க பள்ளிக்கூடத்துல காலையில சோறு போடுறாங்களா, அதுக்கான ஒரு விளம்பரம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் வந்து அவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. பள்ளிக்கூடம் கட்டடங்கள் தரம் இல்லாம இருக்கு, கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விழுகுது, பள்ளிக்கூட மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் பெறக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டத்துக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் இங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து போராட வேண்டியதா இருக்கு. 50ல இருந்து 100 மாணவர்கள் படிக்கக்கூடிய பெண் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவிகள் படிக்கக்கூடிய இடங்கள்ல 2 கழிப்பறை 3 கழிப்பறை தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்து கொண்டே இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் பார்த்து சரி பண்ணி தீர்க்கிறதுக்கு இந்த கல்வித்துறை அமைச்சருக்கு நேரம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி உள்ள இருக்கு. இந்த மாதிரி ரீல்ஸ் மூலயமா ஃபேமஸான பசங்களை கூப்பிட்டு வச்சு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு விளம்பர மாடல் அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு கேவலமான விஷயமா இருக்குது தெரியுமா? என் உள் மனசுல பட்டதை வந்து நான் அப்படியே சொல்றேன். என்னப்பா இந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பேசுனதுல அப்படி என்னப்பா தப்பு அப்படிங்க உணர்ந்தீங்கன்னா, இந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனதுல பெருசா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவங்க அம்மா நேர்காணல் கொடுக்கும் பொழுது இவங்க அப்பாவுக்கு, அதாவது அந்த குழந்தைங்களுடைய அப்பாவுக்கு மது பழக்கம் இருக்கு. அந்த மது பழக்கத்தினால 2 மாசமா அவர் வேலைக்கு போகாம சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க. இவங்க அப்பா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். இப்போ ஒரு 2 வருஷமா கொஞ்சம் வேலைக்கு போகாம கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்காங்க. ஐயா, நீங்க காலையில குழந்தைங்களுக்கு சோறு போடுங்க, கல்வி கொடுங்க, தரம் இருக்கோ இல்லையோ 2வது பள்ளிக்கூடம் திறந்திருக்கு. அதுவுமே கலைஞருக்கு முன்னால் இருந்தவங்க காமராஜர் அவர்கள் அவங்க செஞ்ச கல்வி, அவங்க செஞ்ச விஷயம் தான் இப்பவுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 2 பசங்களும் முத்தான பசங்க, நல்ல எண்ணம் கிடைத்த கொண்ட ஒரு மனைவி. ஆனா அவருடைய கணவர் மது போதையில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ
எவ்வளவு நல்லா சூப்பரா ஒரு பாயாசம் வீட்டுல காய்ச்சி வச்சு கடைசியில் அதுல ஒரு டம்ளர் விஷத்தை தூக்கி கலக்கிற மாதிரி நல்ல திறமை இருக்கக்கூடிய பசங்க, நல்ல மனநிலை இருக்கக்கூடிய நல்ல ஒரு எண்ணம் உள்ள ஒரு தாய், ஆனா அந்த வீட்டுல மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தை. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த மாணவர்கள் கூட்டு நல்லா படிங்கன்னு சொல்ல தெரிஞ்ச நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு ரீல்ஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, மீதி நேரத்தில் படிக்கணுங்கிற சொல்லி தெரிஞ்ச இதே அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் அங்க அப்பா பார்த்து மது பழக்கம் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை? இந்த குடும்பம் இன்னைக்கு வளருது, நல்லா வளரணும், சிறப்பா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஐஏஎஸ் நினைக்கிறேன், ஸோ ஆகணும்னு நினைக்கிறாரு. நல்ல கனவுகள் தான், சிறப்பு. ஆனா தினமும் அல்லது பல நேரங்களில் மதுவை குடித்து கொண்டிருக்கும் ஒரு தந்தையை பார்த்து ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான சாத்தியக்கூறு என்ன? ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒழிக்க வேண்டியது மதுக்கடை அல்லவா? இவங்களை வாழ்த்துறதுல முழுக்க முழுக்க நல்லது இருக்கு, நான் நம்புறேன். ஆனா ஒரு மது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. முழுக்க முழுக்க ஓரிரு நண்பர்களை கூப்பிட்டு விளம்பரம் மட்டுமே செஞ்சு, இந்த விளம்பரம் தான் உண்மையிலே தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விளம்பர மாடல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் திராவிடத்தோடைய அரசியல். கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த ஒரு வீடை புகைப்படம் எடுத்து செய்தியெல்லாம் போட்டுட்டு மீதி 99 பேருக்கு வீடு கட்டாம விட்டுருவாங்க. ஒரு இடத்துல சாலையை போட்டுட்டு அந்த சாலை போட்ட விஷயத்தை எடுத்து விளம்பரப்படுத்திட்டு மீதி இடங்களில் சாலை போட்டாம விட்டுருவாங்க. இங்க மக்கள் எல்லாம் கோவப்பட்டு கொந்துளிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா டிவியில மட்டும் தமிழ்நாடை வந்து நாங்க தலைகுனிய விட மாட்டோம், தமிழ்நாடு வந்து ஓரணையை சேர்ந்து நாங்க வந்து தமிழ்நாடை வந்து ஜெயிக்க வைப்போம், இந்த மாதிரி எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு அரசு அப்படின்னு விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டு விளம்பரத்தை மட்டுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கூடிய ஒரு அரசாக தான் இது இருந்து கொண்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல மதுக்கடைகளை முழுக்க முழுக்க மூட வேண்டும். மாற்று வருமானங்களை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசியல் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய அடுத்தடுத்து கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் முக்கவச்சு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை வளம் சார்ந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் தரமான இலவசமான கல்வி, மருத்துவம், குடிநீர், இது அனைத்தும் ஒரு மனுஷன் தேவையான அடிப்படையை நம்ம கொடுத்துட்டு அவனோட திறமையை வளர்த்து விட்டோம் அப்படின்னா அவன் குடும்பத்தை அவபம் பார்த்துக்கிடுவான். இப்படி அரசினால் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நிலம்பரம் மாறி நல்லா இருக்கிற மக்களை கூப்பிட்டு விளம்பரத்துக்காக தேடிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நாம் முற்று வைப்போம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க தெரிவிங்க. நன்றி. மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம்.